இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையுள்ள பொருட்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து கசகசா 2 பட்டை 4-5 கிராம்பு பெருஞ்சீரகம் ஒரு பிரியாணி இலை. இது சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இது வந்து பட்டை கிராம்பு வகைகள். இது வந்து இஞ்சி பூண்டு பட்டை கசகசா பெருஞ்சீரகம் அரைக்கிறதுக்கு ஒரு 3-4 தக்காளி, கரெக்டாக 4 தக்காளி 2 பல்லாரி ஒரு 5 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல் சின்ன வெங்காயம், தேவையான அளவு மல்லியில் புதினா. இது சிக்கன் குழம்பு மசாலா. இது வந்து பீட்ரூட் குழம்பு மசாலா. இது கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான உப்பு, சிக்கன். இப்போ தேவையுள்ள எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. பட்டை கிராம்பு வகைகள் சேர்த்துக்கிடலாம். அதனால் வதக்கி விட்டுக்கிடும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஆனியன் சேர்த்துக்கிடலாம். பட்டை கிராம்பு வகைகள் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிடலாம். ஒரு 2 ஆனியன் 5 மிளகாய் சேர்த்துக்கிடலாம். அது நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் தக்காளி சேர்த்துக்கிடலாம். ஆனியனும் தக்காளியும் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ சிக்கனுக்குள்ள அளவு தான். அதில் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே வதக்கிட்டு இப்போ மல்லியில் புதினால சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இனிமேல் தட்டி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். தட்டி சின்ன வெங்காயம் எல்லாம் வதங்கிச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் அப்படி சேர்த்தாச்சு. அதுக்கு தேவையுள்ள உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விடலாம். மசாலா எல்லாம் நல்லா போட்டாச்சு. சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. சிக்கனுக்கு தேவையுள்ள உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு 1/2 கிளாஸ் போல் தான் தண்ணி சேர்த்தோம். இப்போ பாருங்கள் சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியே வந்து நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக ஆகிட்டு பாருங்கள். இப்போ தேவைக்கு தக்கன கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. மசாலா வாடெல்லாம் போயிட்டு இப்போ மல்லியில் புதினா இலை போட்டு இறக்கிடலாம். சிக்கன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.